ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக். ஸோ நேற்றுக்கான வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் நேற்று எனக்கு ஒரு சரியான டிசப்பாயின்மெண்ட். யாருமே பெருசாக கமெண்ட் பண்ணவே இல்லை. ஏன் இப்போவுமே நிறைய கமெண்ட்ஸ் வரும், ஆனால் நேற்று வந்துட்டு கமெண்ட்ஸே வரல, 10 கமெண்ட் கூட வரல. எனக்கு ரொம்ப மாதிரி சங்கட்டமாக போச்சு. ப்ளீஸ் கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. நான் என்றைக்குமே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் லைக்கு கூட நான் பெருசாக எதுவும் கேட்டது கிடையாது. ஏன் லைக் ஃபஸ்ட்லேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா பெருசாக அதெல்லாம் நான் கேட்டிருக்க மாட்டேன். நான் கேட்குறது கமெண்ட் மட்டும்தான். ஏன்னா அதுதானே ஒரிஜினல். நம்ம எவ்வளோ நல்லா கொடுத்துருக்கோம் இல்லைன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் அப்படி கமெண்ட் பண்ணிங்கன்னா தான் எனக்கு அடுத்த வீடியோ வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கமெண்ட்ஸ் படிச்சுட்டு ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ தட் எனக்கு ஒரு மோட்டிவேட்டடாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் கமெண்ட் மட்டும் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், யார் வந்துட்டு ஓரியோ பிஸ்கெட் வாங்கினீங்க, பிடிஎஸோடது லிமிடெட் எடிஷன். ஸோ அது யாராவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்கள். அதில் வந்து பிஸ்கெட்டில் வந்துட்டு டே குக்குன்னு சொல்லி ஒரு பிஸ்கெட் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க. இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. இருக்குன்னு சில வீடியோவில் சொல்கிறாங்க, இல்லைன்னு சில வீடியோவில் சொல்கிறாங்க. அது உண்மையாக ஃப்ராங்காக எனக்கு தெரிஞ்சாகணும். ஸோ அப்படி ஒரு வேளை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இருக்கா இல்லையான்னு மட்டும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நானும் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக், அது கிடைக்கவே இல்லை. நான் கடைசியாக பார்த்தப்போ என்னோடய ஃப்ரெண்டுக்கே கிடைக்கல. ஆக்சுவலாக அவள் பெங்களூரில் இருக்கா, அவளுக்கே கிடைக்கல. எனக்கு வாய்ப்பே கிடையாது, கிடைக்கவே இல்லை. அவுட் ஆஃப் ஸ்டாக் மட்டும் தான் இருக்குது. இவங்க வந்து சிகேவோட ஏதாவது ஒரு விஷயம் இல்லை, இவங்க ஏதோ ஒரு பிராண்ட் கொலாப் பண்ணாலே அதுவே வந்துட்டு அவுட் ஆஃப் ஸ்டாக் உடனே சோல்ட் அவுட் ஆகிடும். இதில் வந்துட்டு இதெல்லாம் சொல்லவா வேணும். கடைசியாக பார்க்கும்போது ஒரு ப்ரைஸ் வந்து 134 ரூபா. நான் கடைசியாக பார்க்கும்போது இந்த ஓரியோ பிஸ்கெட்டோட ப்ரைஸ் எனக்கு இன்னும் கிடைக்கல. சப்போஸ் உங்களுக்கு கிடைச்சிருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு அது எப்படி இருந்துச்சு, டேஸ்ட் எப்படி இருந்துச்சு, டேஸ்ட்டாக முக்கியம், படமாக முக்கியம். ஸோ அதனால் வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். டீ குக் பிஸ்கெட் இருந்துச்சா அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போங்க. அண்ட் ஓகே, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க லிட்டில் ஸ்பேஸ் காதல் பார்க்கலாம். ஸோ டேட், உண்மையாக சொல்கிறீங்களா? நான் நிஜமானுமே லிட்டில் ஸ்பேஸ்லையா இருந்தேன் அப்படின்ற மாதிரி ஜங்கு கேட்க உடனே அவங்க அப்பா இருந்துட்டு ஆமாம் அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாரு. அது மட்டும் கிடையாது, இது வரைக்கும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. இந்த 3 வருஷத்தில் வந்து அவங்க அண்ணனுக்கு நடந்த மேரேஜாக இருக்கட்டும், அவங்க டேயாங் எப்படி மீட் பண்ணாங்க, டேயாங்க்கு அவங்களுக்கு எப்படி மேரேஜ் ஆச்சு, ஸோ எல்லாமே சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு முடித்த உடனே ஜங்குக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆச்சரியப்படணுமா இல்லை என்னன்னே தெரில. ஏன்னா வந்துட்டு டேயாங் இடத்துல வேற ஒருத்தவங்க இருந்திருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு ஜங்குக்கு இப்படி இருக்கும்போது எப்படி கல்யாணம் பண்ணுறதுக்கே ஃபஸ்ட் ஒத்துட்டு இருக்க மாட்டாங்க. அப்படியே பண்ணியிருந்தாலும் இதனால் வந்துட்டு டிவோர்ஸ் கேட்டு போயிருப்பாங்க. டேயாங் இடத்துல வேறு யாரும் இருந்தாலும் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. பரவாயில்ல, டேயாங் நமக்காக இருந்திருக்கான் அப்படின்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. பட் அவங்களுக்கு எந்த விஷயமுமே ஞாபகம் இல்லை. டேயாங்க்கும் அவங்களுக்கும் இந்த கல்யாணம் ஆனதுலேருந்து இப்போ எதுவுமே ஞாபகமே இல்லை. அதுவுமே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட்டிங்காக இருக்குது. என்ன நடந்துச்சு அப்படின்றது ஒன்றுமே புரியல. ஸோ அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வந்துட்டு டேயாங் வந்து ஜங்குக்கு ஆல்ரெடி முன்னவே பார்த்துருக்காங்க. அதாவது முன்னேனா அவங்க நல்லா இருந்தாங்க இல்லையா 3 வருஷத்துக்குலாம் முன்னாடி. ஸோ அப்போவே வந்து பார்த்துருக்காங்க. ஒரு 2-3 தடவை பார்த்துருப்பாங்க. டேயாங்க தூரத்துலேருந்து தான் பார்த்துருப்பாங்க. தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கும். கிட்ட போய் பேசலாம் அப்படிங்கிறது பண்ணுறதுக்குள்ளே வந்துட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்து ஏதோ ஒன்று நடந்திருக்கும். அப்படியே வந்து பேச முடியாமல் அப்படியே 2-3 தடவையும் தட்டி போயிருக்கும். அவங்களால பேசவே முடிச்சிருக்காது. ஸோ டேயாங்கோட பேரே வந்து ஜங்குக்கு இப்போ தான் தெரியும். அவன் பேர் டேயாங் அப்படிங்கிறது இப்போ தான் தெரியும். அவங்க தூரத்துலேருந்து பார்த்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஜங்குக்கு அப்படியே ஷாக்கில் அப்படியே உட்காந்துருக்காங்க. அவங்க அப்பா இருந்துட்டு ஜங்குக் நீ ஓகே தானே அப்படின்ற மாதிரி கேட்கணும். ஜங்குக்கு இருந்துட்டு அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. இல்லை அப்படின்ற மாதிரி. உடனே எங்கள் அப்பா இருந்துட்டு என்ன அப்படின்ற மாதிரி தலையாட்டி கேட்குறாரு. என்ன அப்படின்ற மாதிரி ஐப்ரோஸ் ரைஸ் பண்ணி கேட்கணும். ஜங்குக்கு இருந்துட்டு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல ஒரு பையன். ஆமாம் சொல்லியிருக்கேன். அது இவன் தான்ப்பா, ஏன் தான் நான் சொல்ல வந்த பையன். என்னடா சொல்கிற? அடா ஆமாப்பா, நான் தான் சொல்லிகிட்டே இருப்பேனே, எனக்கு ஒரு பையனை வந்து பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் எப்போல்லாம் அவன்கிட்ட கிட்ட போய் பேசலான்னு ட்ரை பண்ணுறானோ அப்போல்லாம் மறைஞ்சு போயிடுவான்ப்பா. அவன் தூரத்துலேருந்து பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்தான். சொல்ல போனோன்னா நான் அவனை பார்த்து நிமிஷமே அவனுக்கு விழுந்துட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் அவனை என்கிட்ட போய் என்னால் பேசவே முடியல. அவனை பார்க்குற வரைக்கும் என் லைஃப்பில் நான் அப்படி ஒரு ஃபீலிங்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கிடையாது. என் மனசெல்லாம் என்னமோ மாதிரி பண்ணும்பா. அது எனக்கு சொல்ல தெரியல. ஆமாம் எனக்கு ஞாபகம் இருக்குது ஜங்குக், நீ அடிக்கடி சொல்லுவல்ல அந்த மிஸ்ட்ரியான ஒரு பையனை பற்றி. நீ பார்க்க ட்ரை பண்ண நான் பேச முடியலன்னு சொல்லிட்டே இருப்பியோ. அது அவன் தான் டேயாங்கே தான், டேயாங் இவன் தான் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறாங்க. டேய் நிஜமா சொல்கிறியா? நான் விளையாடுறேனா? நிஜமா தான் பார்த்தேன். அவன் தான்ப்பா, இவன் தான்ப்பா, அதுதான்ப்பா இவன் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனால் அவர் வந்து சிரிச்சுட்டு இப்படி பார்க்குறாரு.
செம்மடா, உனக்கு ஒரு பையனை பார்த்தோன்னே பிடிச்சிருக்கு, லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். திரும்ப லிட்டில் ஸ்பேஸில் இருக்கும்போது அதே பையன் கூட லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். கூல், செம்ம அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சிரிக்கான ஜங்குக்கு ஃபேஸ்லேயும் ஒரு குட்டி ஸ்மைல் வருது. ஆனால் அது உடனே போயிடுதுன்னு எங்கள் அப்பா இருந்துட்டு இப்போ என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஜங்குக்கு இருந்துட்டு இல்லைப்பா, எனக்கு அவனை பற்றி தெரியல, அவன் எப்படி என்ன ஏதுன்னு. இப்போ நான் திடீர்னு நீங்கள் அவங்ககிட்ட போயிட்டு நான் அப்படி லிட்டில் ஸ்பேஸ்லேருந்து வெளில வந்துட்டேன், நார்மல் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னால் அவன் அதை எப்படி எடுத்துக்க போகிறான்னு எனக்கு தெரியல, எனக்கு கவலையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு ஃபேஸ் அப்படியே வந்து சுருங்கி போயிடுதுன்னு அவங்க அப்பா இருந்துட்டு, டேய் நீ கவலையே படாத, அவன் ரொம்ப 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 நல்ல பையன், உனக்கு ஒன்று தெரியுமா, அவன் உன்னை ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டான், அவனுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. இன்ஃபேக்ட் சொல்ல போனோன்னா ஒன்று மட்டும் கிடையாது, இந்த வீட்டில் இருக்க எல்லாத்தையுமே அவன் நல்லா பார்த்துக்கிட்டான், இந்த வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே அவனை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப நல்ல பையன் ஜங்குக் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக் ஃபேஸில் ஒரு பெரிய சிரிப்பு வருது. சிரிச்சுட்டே, ஆனால் அப்பா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவீங்களா? ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்டா? அது நான் லிட்டில் ஸ்பேஸ்லேருந்து வெளியில் வந்துட்டேன், நான் சரியாயிட்டேன், நான் நார்மல் ஆகிட்டேன்றத அவன்கிட்ட சொல்ல வேண்டாமே ஜங்குக். ஆனால் பா, அப்போ கொஞ்ச நாளைக்கு தான், ரொம்ப நாளெலாம் கிடையாது, கொஞ்ச நாளைக்கு தான். எனக்கு அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும்ப்பா. அவனோட கேரக்டர் எப்படி, அவனோட நேச்சர் என்ன, அவனுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது, அவன் மற்றவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கிறான், எனக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கணும்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லணும். அவர் வந்துட்டு இருந்தாலும் ஜங்குக் பா பா ப்ளீஸ், எனக்கு அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். சரிப்பா, நான் தான் சொல்கிறேனே, கொஞ்ச நாள் தான், நான் ரொம்ப நாள் கூட கேட்கல, கொஞ்ச நாள் கொடுங்க. எங்களுக்குள்ளே என்ன நடந்துட்டுருக்கு எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லைப்பா. எனக்கு எதுவுமே தெரியல. இப்போ திடீர்னு நீங்கள் போயிட்டு அவன் நார்மல் ஆகிட்டான் அப்படின்னு நீங்கள் அவன்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அவன் எப்படி அதை எடுத்துக்க போகிறான், என்னை வந்து ஏற்றுக்கிட்டு இந்த லைஃப்பை கண்டினியூ பண்ண போகிறானா, இல்லை என்னை விட்டுட்டு அப்படின்னு ஜங்குக்கு சொல்ல வரதுக்குள்ள அவர் வந்துட்டு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா உண்மையுமே அவருக்குமே தெரியல, இது முழுக்க டேயாங்கோட டிசிஷன். ஸோ அவங்க என்ன எடுக்க போகிறாங்க, முடிவு எடுக்க போகிறாங்களோ அதுதான். ஸோ ஜங்குக்கு இருந்துட்டு அதான்ப்பா, அதுதான் நானும் சொல்ல வரேன், அதனால எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன், எங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்க அப்பா இருந்துட்டு, சரி என்னவோ சொல்கிறேன், நானும் ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உன்னை ஜங்குக்கு இருந்துட்டு, டேயாங்குக்கு மட்டும் கிடையாது, யாருக்குமே தெரிய வேண்டாம் நான் வெளியில் வந்தது, ஸோ நான் நார்மலானது யாருக்குமே தெரிய வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே வந்துட்டு, சரி உன் போக்குக்கு நான் விட்டுறேன், ஆனால் ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, என் பையனை நீ கஷ்டப்படுத்தவே கூடாது, என் பையனை சங்கடப்படுத்தணும்னு வச்சுக்கோ, அவனை கொண்டு போட்டுருவேன், பாவம் அவன், ஆல்ரெடி நீ அவனை இக்னோர் பண்ணுறேன்னு தெரிஞ்சதுக்கே அவன் கஷ்டப்படுறான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக டேயாங்கை மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க, டேயாங்கை அவங்க பையன் மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. இது கேட்கும் போது ஜங்குக்கே ஷாக்காக இருக்குது. ஓ, இப்போது உங்களுக்கு அந்த பையன் முக்கியமாக போயிடுச்சு, அப்போ இந்த பையன் முக்கியம் இல்லை, என்ன அவன் அவ்வளோ நல்லவனா என்ன அப்படின்ற மாதிரி ஜங்கு கேட்குறாங்கன்னு அவங்க அப்பா இருந்துட்டு சிரிச்சிட்டே பெட்டை விட்டு எழுந்திரிச்சு ஜங்குக்கு பார்த்து, அதில் ஒன்று அதிகமாக பிடிக்கும் அதெல்லாம் கிடையாது, அவனும் எனக்கு ஒரு பையன்தான், நீயும் எனக்கு ஒரு பையன்தான், அப்புறம் நிச்சயமானுமே அவன் ரொம்ப நல்ல பையன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு வந்து ப்ரௌடாக இருக்குது. இது கேட்கும் போது அவங்க ரொம்ப நல்ல பையன் சொல்லும்போது ஜங்குக்கு ப்ரௌடாக இருக்குது. ஆனால் அவர் இருந்துட்டு சரி பார்த்து பத்திரமா இரு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கோட தலையில் தட்டி கொடுத்துட்டு, சரி அப்போ நீ இப்போ எல்லாத்து முன்னாடி நடிக்க போகிற அப்படி தானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க அப்பா ஜங்குக்கு பார்த்தோன்னு ஜங்குக்கு இருந்துட்டு, கண்டிப்பாக உங்களுக்கே என்னோட ஆக்டிங் ஸ்கில்ஸை பற்றி நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா பற்றி கண்ணடிக்கிறாங்க. அவங்க அப்பாவை இருந்துட்டு தெரியும்டா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போகலான்னு போகிறதுக்குள்ள அவங்க அப்போ தான் அந்த ரூமுக்கு வந்து என்ட்ரு ஆகிறாங்க. அந்த பனானா மில்க் எடுக்க போயிருந்தாங்கல்ல, ஸோ எடுத்துகிட்டு இப்போ ரூம்குள்ளே கரெக்டாக வராங்க. இன்னும் ஜங்குக்கோட அப்பா ஜங்குக்கை பார்த்து, சரி குக்கி இங்கே பாரு சமத்து பையனாக இருக்கணும் சரியா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு பார்த்து அவங்க அப்பா சொல்ல அவங்க அப்பா இருந்துட்டு ஜங்குக்கு இருந்துட்டு அவங்க அப்பா பார்த்துட்டு ஓகே டாடா அப்படின்ற மாதிரி இந்த பேபிஸ் வாய்ஸில் பேசுகிறாங்க. இது சிரிப்பே வரல, இருந்தாலும் ஃபோர்ஸ்டு ஸ்மைல்னு சொல்லுவாங்கல்ல, வேணும்னே சிரிச்சுட்டு சொல்ல அவங்க அப்பா இருந்துட்டு நடிகண்டா நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. போகும்போது தேயாங்க பார்த்து தேயாங்கோட தலையில் லைட்டை தட்டி கொடுத்துட்டு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வெளியில் போகிறாங்க. டேயாங்கு பனானா மில்க் எடுத்துட்டு ஜங்கு கிட்ட வராங்க. ஜங்கு கிட்ட வந்து ஜங்குக்கு பக்கத்தில் உட்காந்து அது பனானா மில்கை கொடுக்க ஜங்குக்கு பனானா மில்கை வந்து
வாங்கிக்கிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. டேயாங் வந்து அப்படியே கை எடுத்துகிட்டு போய் ஜங்குக்கோட தலையில் வச்சு லைட்டாக தடவி கொடுத்துட்டு, ரொம்ப வலிக்குதோ குக்கி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படி சொல்கிறது பாவமாக கேட்குறாங்க. இன்னும் ஜங்குக்கு வந்து திரும்பி டேயாங்க பார்க்குறாங்களா. ஸோ டேயாங்கோட வாயிலேருந்து அந்த குக்கிங்கிற அந்த வார்த்தையை கேட்கும்போது ஜங்குக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது, நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் டேயாங் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ கிட்ட வந்து பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் மீன்ஸ் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இது ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இவ்வளோ கிட்ட இப்படி பார்க்குறாங்களா. ஸோ டேயாங் வந்து கிட்ட பார்க்கும்போது இவ்வளோ அழகாக இருக்காங்க. ஸோ அப்படியே மெய் மருந்து போயிட்டாங்க. டேயாங் கிட்டதே வந்து அவங்க காதில் விழுகல. அப்படி டேயாங்க மட்டும் பார்த்துட்டே இருக்கேன். டேயாங் வந்துட்டு, என்னாச்சு குக்கி, ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிற, இப்போ உனக்கு ஏஞ்சலை பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. லைட்டாக கண்ணில் கண்ணீர் வேற வந்துருச்சு. டேயாங் அழுகிறத பார்த்தோன்னே ஜங்கு கண்ணில் அப்படி பெருசாகுது. ஏஞ்சல் அல்லாத குக்கிக்கு ஒன்றும் ஏஞ்சலை பிடிக்காமல, ப்ளீஸ் ஏஞ்சல் அல்லாத அப்படின்ற மாதிரி பேபி சோஷியல் சொல்ல உடனே டேயாங்க இருந்துட்டு, நான் அழுகல அந்த குக்கி, நான் ஓகே தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டக்குன்னு கண்ணை தொடச்சிக்கிறாங்க. டேயாங் கண்ணை தொடச்சிட்டு லைட்டாக சிரிக்கிறத பார்க்கவும் ஜங்குக்கு வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்குது. டேயாங்கோட சிரிப்பு வந்து ஜங்குக்கு வந்து என்னமோ பண்ணுது, நல்லா இருக்குது. இப்படி பார்த்துட்டே இருக்கேன். நம்ம டேயாங் இருந்துட்டு, ஏன் குக்கி இப்போ பார்த்தாலும் என்ன அப்படியே பார்க்குற அப்படின்ற மாதிரி தயக்கி கேட்குற மாதிரி வெக்கப்பட்டு கேட்க, டேயாங் ஜங்குக்கு இருந்துட்டு டக்குன்னு திரும்பிடுறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி வெக்கமாக போயிடுது. என்ன பசங்கன்னு கேட்டா அப்படின்ற மாதிரி வெக்கமாக போயிடுது. அப்படி திரும்பிடுறாங்க. டேயாங் அப்படி வந்து தலையை வந்து இந்த ஆடுவாங்கல்ல, இல்லை அப்படின்ற மாதிரி ஆட்டுவாங்கல்ல. ஸோ அப்படி ஆட்டிட்டு அப்படி பக்கத்துலேயே உட்காந்துருக்காங்க. அப்போ ஜங்குக்கோட மைண்ட் வாய்ஸ், அப்போ நான் மட்டும் கிடையாது, என்னோடய லிட்டில் வெர்ஷனும் என் ஏஞ்சலை ரொம்ப லவ் பண்ணுது போலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே அவங்க அப்படியே மில்க்கு குடிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிட்டு இருக்காங்க. டேயாங் அப்படி ஜங்குக்கையே பார்த்துட்டு இருக்காங்களா. ஆனால் டேயாங்க்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா வந்துட்டு ஜங்குக்கு வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. இப்போ ஏதோ பேசிட்டே இருப்பாங்கல்ல, எனக்கு பேசவே இல்லை, அமைதியாகவே இருக்காங்களா. அது டேயாங்க்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏதோ நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா, நான் ஏதாவது ஹர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது சொல்லிட்டேனா, நான் ஏதாவது பண்ணிட்டேனா, ஏன் இப்படி அமைதியாக இருக்கான் அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ளே பயங்கரமாக என்னமோ ஓடுது. டேயாங் வந்துட்டு இதெல்லாம் யோசிச்சுட்டு அப்படியே டக்குன்னு எழுந்திரிச்சிட்டோன்னு, சரி குக்கி, உனக்கு மதியானம் சாப்பிட்றதுக்கு என்ன வேணும்னு சொல்ல, நான் செஞ்சு தரேன் அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டே கேட்குறாங்க. சியர்ஃபுல்லாக கேட்குறாங்கன்னு ஜங்குக்கு இருந்துட்டு அப்படி தலையாட்டுறாங்க. இல்லை அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு ஜங்குக்கு வந்து டேயாங் வந்து அங்கேருந்து போக வேணாம், அவங்க கூடவே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுது. அவங்களே அறியாமல் வாய் திறந்து சொல்லிடுறாங்க, ஏஞ்சல் எங்கேயும் போகாத, என் கூடவே அப்படின்ற மாதிரி பேபிஸ் வாய்ஸில் அவங்களே அறியாமல் வந்துடுச்சு, சப்கான்ஷியஸாகவே வந்துடுச்சு. டேயாங்க்கு இதை கேட்டதுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருக்குது, மாறவே இல்லை அப்படின்ற மாதிரி டேயாங் வந்து ஜங்குக்கிட்ட சொல்லிவிட்டு ஜங்குக்கிட்ட பக்கத்துலேயே உட்காந்துக்கிறாங்க. ஜங்குக்கு வந்து சிரிச்சிட்டே அப்படி ஃபுல்லாக அந்த குடிச்சு முடிச்சுட்டு டேயாங்கிட்ட கிளாஸ் கொடுக்க டேயாங் வந்து கிளாஸ் எடுத்து பக்கத்தில் வச்சிடறாங்க. வச்சுட்டு அப்புறம் குக்கி உனக்கு எதுவும் வேண்டாமா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆனால் குக்கியை வந்துட்டு இப்படி பார்க்குறாங்க. அவங்க ஜங்குக்கு டேயாங் என்ன சொல்ல வராங்கன்னு புரியல. டேயாங் போய் ஜங்குக்கோட ஃபேஸை பிடிச்சிட்டு அப்படியே கிட்ட போகிறாங்க கிஸ் பண்ணுறதுக்கு. ஜங்குக்கு டக்குன்னு பின்னாடி போயிடுறாங்க. ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல, அவங்களுக்கு தெரியாதுல்ல, ஒரு மாதிரி இருந்துச்சு. டக்குன்னு பின்னாடி வந்துடுறாங்க. இது வந்து டேயாங்க்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது. இவங்களே கிஸ் பண்ண போயும் குக்கி வந்து பின்னாடி போயாச்சு. அப்போ எப்படி இருக்கும், ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுச்சு. டக்குன்னு கையை எடுத்துட்டு, ஓகே அப்புறம் குக்கி உனக்கு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லையா, ஏஞ்சல் கிட்ட எதுவும் வேண்டாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்களால ஸ்ட்ரெயிட்டாகவே கேட்க முடியல, கேட்குறாங்க. ஜங்குக்கு அப்படியே திருன்னு முழிக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லணும், என்ன கேட்கணும் ஒன்றுமே புரியல. ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு எல்லாமே புதுசு இல்லை, திடீர்னு நடக்குது. அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து நர்வஸாக இருக்குது, என்ன பண்ணணும் அப்படின்னு தெரில. டேயாங்க்கு வந்து அவங்க பார்த்தோன்னே டேயாங் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் டேயாங் கூட பேச முடியல. இப்போ திடீர்னு புசுக்குன்னு வந்துட்டு உங்கள் 2 பேரும் கல்யாணம் ஆகிடுச்சு, நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ வந்து பக்கத்தில் இருக்கிறது அவங்க புருஷன் தான். பட் இருந்தாலும் எப்படி உடனே ஏற்றுக்க முடியும். இதுவே வந்து ஜங்குக்கு வந்து ஒரு கனவு மாதிரி இருக்குது. தானே கனவு உலகத்தில் இருக்கேனா அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னொரு சைடு வந்து நம்ம டேயாங், அவங்கள பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு ஜங்குக் பண்ணுறதுல புதுசாக இருக்குது. அது ஜங்குக் வந்துட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணுறாங்களா, அந்த டேயாங்கோட பார்வையில் பார்க்கும்போது இக்னோர் பண்ணுற மாதிரி தானே இருக்குது. இருந்தாலும் டேயாங் வந்துட்டு சரி ஓகே, கீழே விழுந்திருக்கான், அடிபட்டிருக்கான், ஸோ அந்த ஒரு இதில் இருக்கும், வலிக்கும், உடம்பு சரியில்லை, ஸோ கொஞ்சம் நாள் போயிடுச்சுன்னா சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஆனாலும் வந்துட்டு டேயாங்களை ஏற்றுக்க முடியல. ஏன் அப்படின்னா வந்துட்டு நிஜமானுமே ரொம்ப ரொம்ப டீப்பாக டேயாங் வந்துட்டு ஜங்குக்கோட லிட்டில் வெர்ஷன் வந்து லவ் பண்ணுறாங்க, ரொம்ப ரொம்ப டீப்பாக. அதனால் ஏற்றுக்க முடியல. ஜங்குக் மாதிரி முன்னாடியிலேருந்து ஃபர்ஸ்ட்லேருந்து டேயாங் வந்து இவ்வளோ கேர் பண்ணி யாருமே பார்த்துக்கிட்டது கிடையாது.
ஏன்னா ஜங்குக் வந்து அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. டேயாங் ஜங்குக்கை பார்த்துக்கிட்டதை விடவும் ஜங்குக் டேயாங்கை பார்த்துக்கிட்டது தான் அதிகம். குக்கி ரொம்பவே கேர் எடுத்துட்டு டேயாங் வந்து பார்த்துக்கிட்டாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு என்ன வேணும் வேணாம் எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணுறது, சிரிக்க வைக்கிறது எல்லாமே பண்ணிட்டாங்களா. ஸோ வந்துட்டு ரொம்ப டீப்பாக வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வந்துட்டு அவங்க கிட்டே இருந்து ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் கூட நமக்கு வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் டேயாங்க்கு ரொம்ப டீப்பாக லவ் பண்ணுறாங்களா. இப்போ வந்து ஒரு குட்டி விஷயத்துக்கு கூட டேயாங்கால் ஏற்றுக்க முடியல. அப்போ தான் நம்ம ஜங்குக்கு வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படின்னு சொல்ல வராங்க. அதுக்குள்ளே டேயாங்க இருந்துட்டு பெட்லேருந்து எந்திரிச்சுக்கிறாங்க. எந்திரிச்சுட்டு சரி குக்கி நீ ரெஸ்ட் எடு, நான் போயிட்டு அப்பா வர சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறதுக்கு முன்னாடி ஜங்குக்கோட முடியை வந்து எப்பயும் கோதி கொடுப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி கோதி கொடுத்துட்டு போகிறாங்க. ஆனால் ஜங்குக்கு இங்கே அவ்வளோதான், இங்கே வந்து ஒரு மாதிரி மூச்சு நின்று போச்சு. டேயாங்கோட சின்ன விஷயம், ரொம்ப குட்டியான விஷயம் தான். ஆனால் வந்து ஜங்குக்கு பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெருசாக தெரியுது. ரொம்ப உள்ளுக்குள்ள ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி டேயாங்கே பார்த்துட்ருக்கேன். டேயாங்க்கு என்னென்னா வந்துட்டு அவங்க ரூம்குள்ளே வரும்போது அவங்க அப்பா கூட பேசிகிட்டு இருக்கும்போது ஜங்குக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க. அவங்க ஃபேஸில் வந்து சிரிப்பு இருந்துச்சு. ஆனால் இப்போ இவ்வளோ நேரமும் வந்துட்டு அது இல்லையா அப்படின்ற போது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அவங்களுக்கு வந்து குக்கியை விட்டு போக வேணாம், குக்கி பக்கத்துலேயே தான் இருக்கணும். ஆனால் குக்கியோட சந்தோஷம் தானே முக்கியம். ஸோ அதனால் வந்துட்டு அவங்க அப்பா கூட தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கா. ஸோ கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங் போகலான்னு சொல்லிட்டு வெளில போயிட்டாங்க. டேயாங் போனதுக்கப்புறம் ஜங்குக்கு இருந்துட்டு உனக்கு கொஞ்சம் கூட ஐடியாவே இல்லை, நீ என் போட்டு என்ன பண்ணுற தெரியுமா டேயாங். டேயாங்கா என்னோட என் பொண்டாட்டி, நான் அப்படிதான் சொல்லுவேன், என் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு பெருசாக சிரிக்கிறாங்க. அந்த பன்னி ஸ்மைல், பெரிய ஸ்மைல் இப்போ தான் ஃபேஸில் வருது. இப்போ கரெக்டாக நைட் ஆகிடுச்சு. நம்ம ஜங்குக்கு வந்து பால்கனியில் நின்றுட்டுருக்காங்க. செம்ம இரிட்டேட்டாக ஃப்ரஸ்ட்ரேட்டாக நின்றுட்டுருக்காங்க. ஏன் அப்படின்னா வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த டேயாங் வந்து ரூம் விட்டு போனாங்க இல்லையா, அதுக்கப்புறம் டேயாங் இப்போ வரைக்கும் பார்க்கவே இல்லை. டேயாங் வந்து ஜங்குக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு அவங்க ரூமுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. ஆனால் டேயாங் வந்து ஜங்குக்கு முன்னாடி வரவே இல்லை. ஸோ ஜங்குக்கு வந்து சரி நம்மளாவது போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு கீழே போயிருப்பாங்க. அவங்க கீழே போய் கேட்டதுக்கு டேயாங் வீட்லேயே இல்லை, ஜிம்மினா கூட வெளியில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னப்போ ஜங்குக்கு ரொம்ப கோவம் வந்திருக்கும். கோவன்றதை தாண்டி அவங்களுக்கு வந்து டேயாங் பார்க்கணும், அவங்க டேயாங் பக்கத்துலேயே வச்சுக்கணும். டேயாங் இல்லையா அதை வந்து ஏற்றுக்க முடியல. அதோடவும் டேயாங் வந்து அவங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, நான் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகல. அதுக்கப்புறம் இவங்களுக்கு அடி வரப்பட்டிருக்கா அது கூட இல்லை, அவங்க இப்படி கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னும் போது ஜங்குக்கு கோவம் வந்திருக்கும். ஆனால் அவங்க அப்பா வந்து சொல்லியிருப்பார், இல்லை உனக்கு பிடிச்சதை சமைக்கணும்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்கான் அப்படின்னு சொன்னோடனே கொஞ்சம் கோவம் தணிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் இரிட்டேஷன் இருக்க தான் செய்யுது. அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு அவங்க பொண்டாட்டி வந்து அவங்க பக்கத்துலேயே இருக்கணும், கிட்டவே இருக்கணும். ஆனால் இல்லையா பார்க்கவே முடியலையா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதனால ஜங்குக்கு கொஞ்சம் செம்ம கோவம் வந்து கோவம் கிடையாது, ஒரு இரிட்டேஷனோடு அப்படியே வந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க பால்கனியில். அப்போ தான் நம்ம டேயாங்கோட என்ட்ரி. ரூம்குள்ளே வராங்க. வந்து ஜங்குக்கு பார்த்துருப்பாங்க. ஜங்குக்கு பால்கனியில் நிற்கிறது வந்து பார்த்துருப்பாங்க. நான் ஜங்குக்கு வந்து திரும்பி நின்றுருப்பாங்க. ஜங்குக்கோட முதுகு தான் தெரியுது. ஸோ அப்படி தான் நின்றுருப்பாங்க. டேயாங் பார்த்துட்டு சிரிச்சுட்டு கிட்டே போகலான்னு யோசிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இருந்துட்டு எல்லா காலையில் நடந்த மாதிரி இப்போவும் வந்துட்டு இக்னோர் பண்ணிட்டானா என்ன பண்ணுறது, அவனுக்கு என்னை பார்க்க பிடிக்குமா பிடிக்கலையான்னு தெரியலையே, அவனுக்கு சரி நம்ம வேறு ரூமில் போய் படுத்து தூங்கிடலாமா, இல்லை நைட்டு அவனுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா வந்துட்டு எப்படி கேட்பான், என்ன பண்ணுறது, நைட்டுக்கு ஏதாவது வழி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சு ஜங்குக்கு டேயாங் வந்து நின்றுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஒரு டீப் பிரெத் எடுத்துட்டு குக்கி லேட் ஆகிடுச்சு பாரு, வெளியில் குளிராக இருக்குது, உள்ளவா படுக்கலாம் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. இந்த குரலை கேட்டதுக்கு அப்புறம் தான் ஜங்குக்கு உயிரே வந்துடுச்சு, போன உசிறு வந்துருச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. டேயாங் வந்துட்டு ரூம்குள்ளே வந்து பெட்டில் வந்து பில்லோஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் டேயாங் ஜங்குக்கு வந்து உடனே கொடுக்குறது வந்து டேயாங் பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு தான் நிற்கிறாங்க. ஆனால் ஃபேஸில் வந்துட்டு லைட்டாக அந்த வந்து இரிட்டேஷன் அந்த இது கோவம் இருந்துச்சு, அது என்ன தெரியுது. டேயாங் இதை பார்த்துட்டு என்னாச்சு குக்கி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டேயாங் வந்து ஜங்குக்கோட ஃபேஸை பிடிக்கலாம், ஒரு கையில் வந்து பிடிக்கலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. ஆனால் வந்து பாதிலே நிறுத்திடுறாங்க. உடனே ஜங்குக்கு வந்து இது பார்க்குறாங்க. டேயாங்க்கு என்ன இருக்குன்னா காலையில் வந்துட்டு இப்படி தானே பிடிக்க போகும்போது பின்னாடி போயிட்டாங்க, அப்புறம் வந்து இப்போது இப்படி பண்ணிவிடுவாங்களோ அப்படின்ற பயத்தில் வந்துட்டு அப்படி வச்சுருக்காங்க. ஜங்குக்கு வந்து இது வந்து புரியுது. டேயாங் வந்து நம்ம அப்படி காலையில் பண்ணதில் வந்துட்டு ஒரு மாதிரி பேடாக ஃபீல் பண்ணிட்டானோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு ஜங்குக்கே வந்து டேயாங் கையை பிடிச்சி அப்படியே அவங்க கண்ணத்தில் வைக்கிறாங்க. டேயாங் ஃபேஸில் இப்போ தான் சிரிப்பு வருது. ஆனால் ஒரு நிமிஷத்தில் ஜங்குக்கோட கண்ணெல்லாம் அப்படியே பெருசாகுது. ஏன் அப்படின்னா டேயாங் வந்து டக்குன்னு ஜங்குக்கு வந்து அப்படியே கட்டி பிடிச்சிடுறாங்க. இப்படி பண்ணவும் ஜங்குக்கு என்ன பண்ணுறது இதில் மனசில் அப்படியே படப்படப்படன்னு அடிச்சிக்குது, அப்படியே கண்ணெல்லாம் பெருசாகுது. டேயாங் வந்துட்டு மிஸ் யூ ஸோ மச் குக்கி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
அப்படின்னு சொல்லி ஒரு கிராக்டு வாய்ஸில் சொல்கிறாங்க. கஷ்டமாக இருந்தேன்னா ஒரு வாய்ஸ் வரும் தெரியுமா, அழுதோன்னா. ஸோ அந்த வாய்ஸில் சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே தான் ஜங்குக்குள்ளே ஸ்டாச்சு மாதிரி நின்றுருப்பாங்க. இப்போ தான் குனிஞ்சிக்கிட்டே அவங்க கீழே பார்க்குறாங்க. அவங்க செஸ்ட்டில் தான் வந்துட்டு அவங்க இருப்பாங்க, அந்த அளவுக்கு தான் ஹைட்டு. ஸோ குனிஞ்சிட்டே அவங்க பார்க்குறாங்க. அவங்க ஜங்குக்கு கட்டி பிடிச்சிட்டு இப்படி சொல்லவும் ஜங்குக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது. டக்குன்னு திரும்ப அவங்க வந்து கையை போட்டு அப்படியே அவங்க வந்து இப்படி இறுக்கி பிடிச்சிக்கிறாங்க. திரும்ப ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு என் குக்கி ஏன் என்னை வந்து இப்படி இக்னோர் பண்ணுற, நீ தானே சொல்லுவேன் ஏஞ்சலை வந்து கஷ்டப்படுத்த மாட்டேன்னு சொல்லி, ஆனால் ஏன் இப்படி பண்ணுற, ஏஞ்சலை எப்பயுமே சந்தோஷமாக வச்சுப்பேன், ஏஞ்சலை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன், ஏஞ்சலை அப்படின்னு சொல்லுவேன்ல, ஓ இன்னைக்கு என்னாச்சு, ஏஞ்சலை பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அழுதுகிட்டே கேட்குறாங்க. அப்படியெல்லாம் இல்லை ஏஞ்சல், எனக்கு ஏஞ்சலை ரொம்ப பிடிக்கும், ஆனால் ஏஞ்சல் தான் இன்னைக்கு என்னை பார்க்க வரவே இல்லை. நான் ஏஞ்சலை ஹர்ட் பண்ணிட்டேன்னா, ஏஞ்சலே என்கிட்ட சொல்லவே இல்லை, சொல்லாமலே ஏஞ்சல் என் வெளியில் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஜங்குக்கு வந்து இப்படி திக்கி திணறி அந்த பேபிஸ் வாய்ஸில் வந்து பேசிடுறாங்க. எப்படியே சக்சீடு, அவர் தான் கிரேட்டர் ஆக்டர் ஆச்சு. ஸோ சக்சீடு அங்கே வந்துட்டு அதுவா நீ தானே ஏஞ்சலை பார்க்கறதுக்கு உனக்கு பிடிக்கவே இல்லை, நீ தானே அப்பா கூட இருக்கிறேன்னு சொன்னேன், அதனால தான் ஏஞ்சலுக்கு உன்னை பார்க்க பிடிக்கலன்னு நினச்சி ஏஞ்சலும் முன்னாடி இன்னைக்கு வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுதே பேசுகிறாங்க. இன்னும் ஹக் பிரேக் பண்ணவே இல்லை. இன்னும் ஜங்குக்கு இருந்துட்டு அது வந்து அப்படி இல்லை ஏஞ்சல் அது அப்படின்னு சொல்ல வரதுக்குள்ள ஜங்குக்கிட்டே அங்கே இருந்துட்டு அது அப்படி தான், உனக்கு வந்து டேடி கூட இருக்கிறத பிடிச்சிருந்துச்சு, அப்பா கூட தான் நீ இருப்பேன்னு சொன்ன, கான்ஷியஸ் வந்த உடனே நீ வந்து அப்பா கூட தானே இருப்பேன்னு சொன்ன, அவர் கூட நீ சந்தோஷமாக வர இருந்த அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஜங்குக்கு இதை கேட்கும்போது பார்க்கும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா வந்துட்டு ஜங்குக்கோட அப்பா கிட்டேயே வந்துட்டு அவங்க வந்து ஜெலஸ் ஆகுறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஜங்குக்கு சிரிப்பு வருது. இப்படி இருந்தாலும் ஏஞ்சல் ஹர்ட் ஆனது நினச்சா கஷ்டமாக இருக்குது. இவங்க ஒரு சின்ன விஷயம் கூட ஏஞ்சல் இவ்வளோ ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது கஷ்டமாக இருக்குது. அப்புறம் டேங்கி வந்து மறுபடியும் பேசுகிறாங்க. நீ ஏன் ஏஞ்சல்கிட்ட பேசவே இல்லை, நீ ஏன் ஏஞ்சலை தொடுறதுக்கு விட மாட்டேன்னுட்ட, அப்புறம் ஏன் ஏஞ்சலை விட்டுட்டு போனேன், நீ என்கிட்ட சொன்னல நீ ஏஞ்சலை விட்டுட்டு போக மாட்டேன்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அழுகிறாங்களோ. இதை பார்க்க ஜங்குக்கு கஷ்டமாக இருக்குது. பட் ஒரு விஷயம் வந்து கிளியர் ஆகிடுச்சு. டேங்கோட லைஃப்பில் ஜங்குக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்றது ஜங்குக்கு புரியுது. சேம் கோஸ் வித் ஹிம். ஸோ அவங்களுக்குமே டேங்கோட லைஃப்பில் வந்து ஜங்குக்கோட லைஃப்பில் டேங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஜங்குக்கு இருந்துட்டு சொல்கிறாங்க, ஏஞ்சல் ப்ளீஸ் அழாத, நீ அழுத எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, முன்னாடிலாம் எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனால் இப்போ எனக்கு ஏஞ்சல் அழுகிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏஞ்சல், நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், ப்ளீஸ் அல்லாத ஏஞ்சல் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து சொல்ல அவங்க வந்து டக்குன்னு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு அப்படியே பின்னாடி வராங்க. ஜங்குக்கு வந்துட்டு அவங்க பின்னாடி போனது எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. ஏன்னா வந்து அவங்களுக்கு இன்னும் ஹக் பண்ணணும். ஸோ அப்படி பின்னாடி வந்துட்டு இங்கே பாரு ஏஞ்சல் அழுக்கல, நீ சேடாக ஃபீல் பண்ணாத சரியா, ஏஞ்சல் ஓகே தான், ஏஞ்சல் அழுக்கல அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சிரிச்சிட்டே சொல்கிறாங்க. கண்ணெல்லாம் நல்லா தொடச்சிட்டு அவங்க அப்படியே வந்து ஜங்குக்கோட கண்ணையும் தொடச்சி விடுறாங்க. இப்போதான் ஜங்குக்கே ரியலைஸ் ஆகுது ஜங்குக்கு வந்து அழுதுருக்காங்க அப்படின்னு. ஜங்குக்கே தெரியல, அவங்களே அறியாமல் அவங்க அழுதுட்டு இருந்திருக்காங்க. டேங் அழுதுட்டு பார்த்ததும் அவங்களால தாங்கிக்க முடியல, அழுக வந்துருச்சு. ஸோ டேங் கண்ணை தொடக்க வந்து ரியலைஸ் ஆகுது, ஓ நம்ம அழுதுருக்கோமோ அப்படின்ற மாதிரி. அப்படியே கண்ணெல்லாம் தொடச்சி விட்டுட்டு இங்கே பாரு ஏஞ்சல் ஒன்றும் சேடாலாம் இல்லை ஓகேவா, ஏஞ்சல் இது ஓன் தப்பு ஒன்றும் கிடையாது, ஏஞ்சல் தான் வந்து கூட ரொம்ப அட்டாச் ஆகிட்டேன்னா, என் குக்கி கூட ரொம்ப அட்டாச் ஆகிட்டேன்னா, அதனால குக்கி ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணுறதும் அது ஏஞ்சலால் தாங்கிக்க முடியல, இது உன் தப்பு எதுவும் கிடையாது சரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு இந்த என்னோட குக்கி அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்கும்போது உள்ளுக்குள்ள அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. டேயாங் மாதிரி ஒரு பியூர் சோல் வந்து லைஃப் பார்ட்னராக கிடைச்சதுக்கு வந்து ஜங்குக்கு கொடுத்து வச்சுருக்கணும், லைஃப்பில் டேயாங் வந்ததுக்கே கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுது. ரொம்ப லக்கியாக ஃபீல் பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாது, ஜங்குக்கு வந்து இவங்க டேயாங் வந்துட்டு இவங்க கூட இவ்வளோ அட்டாச்சாக இருக்காங்க. லிட்டில் வேர்ஷன். ஆனால் வந்து ஜங்குக்கு ஒரு கொஷின் என்னென்னா, சியாங் வந்துட்டு அவங்களோட லிட்டில் வேர்ஷன் கூட ரொம்ப அட்டாச்சாக இருக்காங்களா இல்லை ஜங்குக்கு கூட அட்டாச்சாக இருக்காங்களா? எண்ட் ஆஃப் த டே ரெண்டுமே ஒன்று தானே, ஏதோ ஒன்று. டேங்க்கு வந்து ஜங்குக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அது வந்து ஜங்குக்கு போதும். ஸோ ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இல்லை ஏஞ்சல் இது என்னோட தப்பு தான் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்ல டேங் வந்து ஜங்குக்கோட முடியை வந்து அப்படியே கோதி குடிச்சிட்டு, இதில் ஓன் தப்பு ஒன்றுமே கிடையாது சரியா பேபி, இதை நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பேபி அப்படின்ற வார்த்தை கேட்கும்போது ஜங்குக்குள்ளே வந்து குழு கூல் அப்படி இருக்குது. அப்புறமா டேங் வந்துட்டு சரி டைம் ஆயிடுச்சுல தூங்கு போ அப்படின்ற மாதிரி சொல்ல ஜங்குக்கு போய் பெட்டில் போய் படுத்துக்கிறாங்க. வெயிட் ஒரு நிமிஷம், வாட் தி ஃபக், ரெண்டு பேரும் ஒரே பெட்டில் தூங்கணுமா?
ஜங்குக்கா என்ன லூசுக்கு மாதிரி பேசிகிட்டு இருக்க, 2 பேரும் புருஷன் பொண்டாட்டினா அப்போ ஒரே பெட்டில் தானே தூங்கி ஆகணும். அப்போ சூப்பரு, என் பக்கத்துல என் பொண்டாட்டி படுக்க போகிறா. ஒரு நிமிஷம் இரு. கடவுளே, என் பொண்டாட்டி என் பக்கத்தில் படுக்க போகிறா அப்படின்னு ஜங்குக்கோட மைண்ட் வாய்ஸ் ஓடுது. இந்த கேப்பில் டேக் வந்து ஜங்குக்கு பக்கத்தில் படுத்துட்டாங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு நிமிஷம் ஜங்குக்கோட ஹார்ட்டே நின்று போச்சுட்டு அங்கே ஜங்கு கிட்ட வந்து அவங்களோட நெஞ்சில் வந்து எப்பயும் போல் தலை வச்சு ஜங்குக்கோட வயிற்று சுற்றி கையை போட்டு கட்டி பிடிச்சி ஜங்குக்கோட செஸ்ட்டில் வந்து ஒரு முத்தம் கொடுத்து ஜங்குக்கோ வந்து அப்படி கொஞ்சம் நிமிர்ந்து பார்த்து குட் நைட் குக்கி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க சாதாரணமாக சொல்லிட்டு படுத்துட்டாங்க. இங்கே ஜங்குக்கு தான் என்னமோ புல்லட் ட்ரெயின் ஓடுற மாதிரி ஹார்ட்டை படப்பட நடிச்சுக்குது. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஜங்குக்கு வந்து என்ன பண்ணணும்னு தெரில. அவங்க வந்துட்டு மெதுவாக அப்படியே ஜங்குட்டே அவங்க வந்து திரும்ப அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒரு மாதிரி சங்கட்டமாக தான் இருக்குது, ஆக்வர்டாக இருக்குது. ஸோ இது நாள் வரைக்கும் தெரிஞ்சுக்கல இல்லையா. ஆனால் இப்போ வந்து அவங்களோட பொண்டாட்டி அவங்க கூட அவங்க வீட்டில் படுத்திருக்காங்க. ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் ஜங்குக்கால முடியல, அப்படி கட்டி பிடிச்சிட்டு குட் நைட் பேபி அப்படின்ற மாதிரி நார்மல் வாய்ஸும் சொல்லிடுறாங்க. அந்த பேபிஸ் வாய்ஸ் கூட இல்லை, நார்மல் வாய்ஸும் சொல்லிடுறாங்க. சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஜங்குக்கு வந்து ரியலைஸ் பண்ணுறாங்க, ஐயோ என்ன பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி. டக்குன்னு கீழே கொண்டு பார்த்தா டேங் வந்து நல்ல வேலையாக தூங்கிட்டாங்க. படுத்த மாதிரி நிமிஷமே தூங்கிட்டாங்க. ஹெட்டிக் டே, பெரிய டே இல்லை, அதனால தூங்கிட்டானா அப்படின்ற மாதிரி டேங்கு கீழே கொண்டு வச்சு பார்த்தா டேங்க் க்யூட்டாக குழந்த பிள்ளை மாதிரி பிடிச்சி தூங்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு இது பார்க்கும்போதே வந்து ஒரு மாதிரி ஃபேஸில் வந்து பெரிய ஸ்மைல் வருது. அப்படியே டேங் வந்து இன்னும் நல்லா இறுக்கி கட்டி பிடிச்சிக்கிறாங்க. டேங்கும் இன்னும் நல்லா ஜங்குக்கோட செஸ்ஸில் வந்து முட்டிக்கிட்டு போகிறாங்க. அப்படியே வந்து நல்லா இறுக்கி கட்டி பிடிச்சி படுத்திருக்காங்க. ஜங்குக்கு வந்து டேங்கோட எப்பயும் போல் கான்சியஸாகவே அவங்க வந்துட்டு அவங்களோட முத்தம் கொடுப்பாங்கல்ல தலையில், அந்த மாதிரி முத்தம் கொடுத்துட்டு ஜங்குக்கு அப்படி சிரிச்சிட்டே டேங் வந்து அப்படி பக்கத்தில் கட்டி பிடிச்சி அப்படியே படுத்து தூங்கிட்டாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜங்குக்கு வந்து லைட் அப்படியே மேலே படுது, சூரிய ஒளி பட அப்படியே கண்ணு முழிக்கிறாங்க. கண்ணு முழிச்சு பார்த்தா அவங்க பக்கத்தில் வந்து ஒரு பர்சனை தேடுறாங்க. ஆனால் அவங்க அங்கே இல்லை. டேங்கு தான் அவங்க வந்து கீழே எழுந்துச்சு போயிருப்பாங்க. ஸோ போயிட்டாங்க. அவங்க பில்லோவை கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்டு இருக்காங்க. ஜங்குக்கு ஒரு நிமிஷம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது, டேங் அங்கே இல்லைன்னு யோசிக்கும் போது. அப்புறம் மறு நிமிஷமே வந்துட்டு நைட்டு கடல் பண்ணி தூங்கினது, கட்டி பிடிச்சி தூங்கினது இல்லை ஞாபகம் விரும்புகிற மாதிரி அவங்களே அறியாமல் அவங்க ஃபேஸ் வந்து ஒரு சிரிப்பு வருது. உடனே ஒரு செகண்ட் கூட வெயிட் பண்ணாமல் அப்படியே கீழே இறங்கி வராங்க. வந்து ஹாலில் பார்த்தா டேங்கை காணும். அப்போ ஆப்வியஸாக டேங் இங்கே இருப்பாங்க, கிச்சனில் தான். ஸோ கிச்சனுக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போகிறாங்க. போய் பார்த்தா நம்ம டேங் வந்துட்டு சமைச்சிட்ருக்காங்க. பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது, ஒரு மாதிரி க்யூட்டாக சமைச்சிட்ருக்காங்களா. உடனே ஜங்குக்கு வந்து அப்படி செவத்தில் சாஞ்சிட்டு கை கட்டி நின்று அப்படி டேங் அப்படி பார்த்து அப்படி ரசிச்சிட்டே இருக்காங்க. அப்போ திடீர்னு வந்துட்டு யாரும் வந்து அவங்க முதுகு தட்டுறாங்களோ. உடனே ஜங்குக்கு வந்துட்டு அப்படி திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க டேடி தான், வேறு யாரும் கிடையாது. ஜங்குக்கு வந்துட்டு பா ஒரு நிமிஷம் பயந்துட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே அவர் வந்துட்டு இந்த மாதிரி நின்று பார்த்துட்டு ஈஸியாக எல்லோரும் கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. உடனே ஜங்குக்கு இருந்துட்டு அது வந்து பா இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்டை வச்சுட்டு இதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் தான் தப்பு, பண்ணால் தப்பு கிடையாது டெடி. இவ்வளோ அழகாக வச்சுட்டு இப்படி தேடி அமைதியாக இருக்க முடியும். அங்கே பாருங்கள், அந்த கண்ணு, அந்த குட்டி பாட்டில் மூக்கு, அந்த அழகான அந்த வந்துட்டு அப்படி கொஞ்சமாக கீழே வந்தா ஐயோ பாருங்க டெடி, பாருங்க டெடி, இடுப்பை எப்படி ஆடுறான் பாருங்க டெடி. அப்படியே அந்த இடுப்பை பிடிச்சி நிறுத்துடா, உங்கள் அப்பாடா, பார்த்து பேசு. அதான் பையன் தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு நான் கேட்டுட்டு இருக்கீங்க, போங்க, சின்ன சிறுசங்க அப்படிதான் இருப்போம், அதெல்லாம் கண்டுக்கூடாது அப்படின்ற மாதிரி ஜங்குக்கிட்ட அவங்க பாடத்தில் இன்னமும் பண்ணித்தல போ அப்படின்ற மாதிரி அவங்க நிற்காம ஓட்டிடுறாரு அங்கேருந்து. அன்னி ஜங்குக்கும் அங்கே நின்று கொஞ்சம் நேரட்டி அங்கே தூரத்துலேருந்தே வெறிக்க பார்த்துட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அங்கேருந்து அப்படி பின்னாடி உங்கள் ரூமுக்கு போயிடுறாங்க. ஸோ ரூமில் தான் உட்காந்துட்டு உங்கள் ஃபோனை வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. டேங்கு உங்களும் எடுத்தால் நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. இன்னும் ஜங்குக்கு இருந்துட்டு நிஜமானுமே நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்திருக்கோம்ப்பா, க்யூட்டு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அவங்களே சொல்லிட்டு எல்லா ஃபோட்டோவும் ஒன்று ஒன்றா பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. அது எல்லாத்துலேயுமே டேங் ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு பார்க்க சந்தோஷமாக இருக்குது. சிரிச்சிட்ருக்கேன். அப்போ தான் வந்து டேங் வந்து ரூம்குள்ளே வராங்க. கையில் பார்த்தா பேன் கேக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஜங்குக்கு பார்த்துட்டு ஏஞ்சல் நீ இங்கே வந்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க அப்பா வந்து ஆக்சுவலாக சொல்லி கொடுத்துருப்பாங்க, இப்படி தான் பேசுவான் குக்கி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி ஜங்குக்கு ஓட்டிட்டாங்கன்னு அங்கே இருந்துட்டு பிளாங்காக ஃபேஸ் வச்சுட்டு எந்த எக்ஸ்ப்ரெஷனும் இல்லாமல் ஆமாம் அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. ஆமாம் நான் பிரேக்ஃபாஸ்ட் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்குக்கு இருந்துட்டு ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன் அப்படின்ற மாதிரி கேட்க அங்கே இருந்துட்டு எனக்கு புதுசாக கேட்குற, நீ கீழே வரலையா, அதனால தான் எப்பயும் போல் நம்ம 2 பேரும் மட்டும் ரூமில் உட்காந்து சாப்பிட்ணுன்னு நினைக்கிறியோன்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்ல. குக்கி இருந்துட்டு ஜங்குக்கு வந்து மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க, ஓ நம்ம 2 பேரும் தனியாக மேலே ரூமில் அச்சோ ரொமான்டிக் அல்லது மைண்டுக்குள்ளே யோசிச்சுட்டு வெளியில் ஓகே
ஏஞ்சல் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து எக்ஸைட்மெண்ட்டாக சொல்ல டேயாங் வந்துட்டு அப்படி கிட்ட வந்து அந்த பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்து வைக்கிறாங்க. பட் இது த்ரூ அவுட் டேயாங்கோட ஃபேஸில் ஒரு சிரிப்பு எதுவுமே கிடையாது. ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே பிளாங்காகவே இருக்குது, எந்த எக்ஸ்ப்ரெஷனும் இல்லை. ஜங்குக்கு அப்படியே பார்க்குறாங்க, பார்த்துட்டு ஏன் இப்படி இருக்கான், என் செல்லத்தை யாராவது திட்டாங்களா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு அப்படியே அப்படியே பார்க்குறாங்க. டேயாங் வந்து அவங்க பக்கத்தில் உட்காந்துட்டாங்க. ஆனால் 2 பேத்துக்கு நடுவில் கொஞ்சம் கேப் விட்டு தான் உட்காந்துருக்காங்க. ஸோ ஜங்குக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஏஞ்சல் நீயும் சாப்பிட, பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப டெலிஷியஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் வந்து அப்படியே பவுட் பண்ணிட்டே உட்காந்துருக்காங்க. தலையும் அப்படி கீழே தொங்க போட்டு உட்காந்துருக்காங்க. ஜங்குக்கு இதை பார்க்கும்போது க்யூட்டாக இருக்குது, டேயாங் பவுட் பண்ணிட்டு இப்படி உட்காந்துருக்குறது. பட் இருந்தாலும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. உடனே ஜங்குக்கு வந்து அந்த பேன் கேக்கை கீழே வச்சுட்டு அப்படியே திரும்பி டேயாங்கோ அவங்க பக்கம் திரும்பி டேயாங்கோட கை ரெண்டையும் அப்படி அவங்க கை வச்சு பிடிச்சிக்கிறாங்க. டேயாங்கோட அந்த சாஃப்டான ஹேண்ட்ஸை பிடிக்கும்போது அது ஜங்குக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குது, ஒரு மாதிரி சூப்பராக இருக்குது. அப்படியே கையை பிடிச்சிட்டே டேயாங்க பார்த்துட்டு என்னாச்சு ஏஞ்சல், ஏஞ்சல் சேடாக இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்க உடனே டேயாங் இருந்துட்டு அவங்க கையை வந்து திரும்ப வாங்கிக்கிறாங்க. ஜங்குக்கு பிடிச்சிருந்தாங்க இல்லையா, அந்த கையை அப்படி திரும்ப வாங்கிட்டு திரும்பி உட்காடுறாங்க. ஜங்குக்கு பக்கம் அப்படி திரும்பி உட்காடுறாங்க. உடனே ஜங்குக்கு இது பார்க்கும்போது சிரிப்பு வருது. ஏன்னா டேயாங் வந்து இது பண்ணுறதுலாம் வந்து இந்த சைட் ஆஃப் டேயாங்க்கு வந்து ஜங்குக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப க்யூட்டாக இருக்குது. பட் இருந்தாலும் அவங்க ஏஞ்சல் சேடாக இருக்காங்கல்ல, ஸோ என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. நீ ஜங்குக்கு இருந்துட்டு என்னாச்சு ஏஞ்சலுக்கு குக்கியை பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே டேயாங் இருந்துட்டு எனக்கு ஒன்றும் பிடிக்காம இல்லை, நீ தான் மாறிட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஜங்குக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக போயிடுது. அந்த ஜங்குக்கு இருந்துட்டு மனசுக்குள்ள என்னத்தனா மறந்த, என்ன நடக்கும்னு தெரியலையே கடவுளே, ப்ளீஸ் நாங்கள் 2 பேரும் எப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம், எப்படியாவது எனக்கு ஞாபகப்படுத்தி விடுங்களேன், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே, இப்போ என்னடா பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே டேயாங்க பார்த்து ஏஞ்சல் அது அப்படி இல்லை, அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல டேயாங் வந்துட்டு அப்படி திரும்பிட்டு ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு ஒரு ஃபேக்கான ஒரு சேடான ஃபேஸ், க்யூட்டான ஒரு ஃபேஸ் வச்சுருக்காங்க. இது ஜங்குக்கு டேயாங் வந்து எப்படி சொல்கிறது, டேயாங் நம்பணும் இல்லையா, ஸோ அதனால் நடிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஆனால் டேயாங் வந்து ஜங்குக்கை பார்த்துட்டு நிஜமாவா அப்படின்ற மாதிரி கேட்க உடனே ஜங்குக்கு வந்துட்டு அம்மா ஏஞ்சல் நான் ஒன்றும் மாறலையே அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே டேயாங் இருந்துட்டு அப்போ நீ அப்புறம் ஏன் காலையில் எழுந்திரிச்ச உடனே கிச்சனுக்கு வரல, எப்பயுமே நான் சமைச்சு முடிக்கிற வரைக்கும் என்னை கட்டி பிடிச்சிட்டே பின்னாடி கட்டி பிடிச்சிட்டு இருப்பேன், அதெல்லாம் ஏன் பண்ணல, இன்ஃபேக்ட் சொல்ல போனால் நீ இது வரைக்கும் என்னை ஒரு கிஸ் கூட பண்ணல தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பெரிய போட்டு வச்சுக்கிறாங்க. ஜங்குக்கு பேசி அப்படியே மாறுது, அப்படியே பெரிய கண்ணு வியர்டாகுது. கிஸ்ஸு அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை கேட்டோடனே ஜங்குக்கு மைண்ட் வாய்ஸ் கிஸ்ஸா, டே சொல்லவே இல்லை, கடவுளே முருகான உனக்கு காவடி தூக்கி அழகு எடுத்து மொட்டை வேண்டாம், ஏஞ்சல் என்னை பார்க்கணும்ல அதனால வேண்டாம், உனக்கு காவடி எடுத்து நான் அழகு குத்துறேன், என்ன வேணாலும் பண்ணுறேன், ப்ளீஸ் எங்களோட மூமெண்ட்ஸை மட்டும் ப்ளீஸ் அந்த கிஸ்ஸாவது ப்ளீஸ் எனக்கு நீ ஞாபகப்படுத்தி விட அப்படின்ற மாதிரி கடவுளை மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டே ஏஞ்சலை பார்த்து ஏஞ்சல் அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஏஞ்சல், நான் ஒன்றும் மாறல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ஷாரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தலையை கீழே தொங்கப்பட்டு ஒரு மாதிரி சோகமாக மூஞ்சி வச்சுக்கிறாங்களா. டேயாங்க்கு வந்து இப்படி குக்கி மூஞ்சி வச்சுருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவங்களால தாங்கிக்க முடியல. உடனே போய் ஜங்குக்கு வந்து வயிற்றை சுற்றி கையை போட்டு அப்படி ஹேக் பண்ணி அவங்களோட தலையை எடுத்துகிட்டு போய் ஜங்குக்கோட செஸ்ட்டில் வச்சுக்கிறாங்க. ஜங்குக்கு வந்து ஒரு நிமிஷம் மூச்சு நின்று போச்சு. டேயாங் இப்படி டக்குன்னு பண்ணவும் இருந்தாலும் அவங்க திரும்ப ஜங்குக்கு ஹேக் பண்ணிக்கிறாங்க. டேயாங் வந்துட்டு சேடாக ஆகாத குக்கி, ஐம் ஸோ சாரி, சரியா நான் தான் சாரி, நான் வந்து என் குக்கியை சேட் பண்ணிட்டேன்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். குக்கி இருந்துட்டு அப்படின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. இல்லை அப்படின்ற மாதிரி டேயாங் இருந்துட்டு சரி ஓகே சாரி, சரியா அது என்னமோ தெரியல, காலையில் ஒன்று ரொம்ப மிஸ் பண்ணனா அதனால தான் இப்படி சாரி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ஜங்குக்கு டேயாங்கோட முடியை அப்படியே கோதி கொடுத்துட்டு உங்களுக்கு ஜங்குக்கு தோணுது மற்றவங்களாம் சொல்கிற மாதிரி டேயாங் லைஃப் பார்ட்னரை கிடைக்கிறதுக்கு இது கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ இன்னும் டேயாங் வந்து இறுக்கமாக ஹக் பண்ணிக்கிறாங்க. உடனே டேயாங் இருந்துட்டு அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணிட்டு அப்படியே ஜங்குக்கோட ஃபேஸை வந்து 2 கையாலையும் அப்படியே பிடிச்சிட்டு நீ எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும், எனக்கு அது போதும் குக்கி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ ஜங்குக்கு வந்து ஜங்குக்கோட கன்னத்தில் வந்து டேயாங் கை வச்சுருக்காங்கல்ல, அந்த கையை அப்படியே எடுத்து அப்படியே அந்த கைக்கு வந்து முத்தம் கொடுக்குறாங்க. டேயாங்கோட ஸ்மைல் இன்னும் பெருசாகுது. ஜங்குக்கு வந்து டேயாங் வந்து ஜங்குக்கு பார்த்துட்டு சரி பேன் கேக் ஆறிடும் சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனால் டேயாங் வந்து ஜங்குக்கு வந்து டேயாங்கை பார்த்துட்டு அப்போ ஏஞ்சல் குக்கிக்கு பேன் கேக்கு ஊட்டி விட முடியுமா ப்ளீஸ்
அப்படின்ற மாதிரி ப்ளீஸ் பண்ணி கேட்க உன்னுடைய அங்கே வந்து அப்படியே ஐப்ரோஸ் ரைஸ் பண்ணிட்டு குக்கி உனக்கு என்னாச்சு, நீ உண்மையுமே மாறிட்ட, எப்போ பார்த்தாலும் ஆர்டர் போடுவேன் நீ இது எனக்கு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்னடா ப்ளீஸ் ரிக்வஸ்ட் எல்லாம் கேட்குற, என்னாச்சு குக்கி அப்படின்ற மாதிரி கேட்க ஜங்குக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவனுக்கு வந்து ஒரு ஃபேக்காக ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்டே இருக்க உன்னுடைய அங்கே இருந்துட்டு தலையாட்டிட்டு சரிவா ஊட்டி விடுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பேன் கேக் எடுத்து ஜங்குக்கு ஊட்டி விடுறாங்க. ஸோ நான் இந்த பாட்டை முடிச்சிடுறேன். அப்கமிங் நெக்ஸ்ட் கேளுங்க அதுவும் என்னன்னு. ஏஞ்சல் மலையில் நனையாத, அப்புறம் சளி பிடிச்சிரும், காய்ச்சல் அடிக்கும், உள்ளவா. ஐயோ குக்கி அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, வா தலையில் மலையில் நனையிலவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கும் டேயாங்க வந்து சேர்த்து மலையில் எழுத்து விட்டுறாங்க. 2 பேரும் இப்போ மலையில் நனைஞ்சிட்டு இருக்காங்க. எனக்கு குக்கி வந்து டேயாங்க பார்க்குறாங்க. டேயாங்க பார்த்தா டேயாங் ஃபுல் வெட்டு, சரி அந்த மலையில் நனைஞ்சு அந்த க்ளோத்தெல்லாம் அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக டேயாங்கோட பாடி ஃபுல்லாக தெரியுது. ஜங்குக்கு அப்படியே கல்ப் பண்ணிட்டு டேயாங்க பார்க்குறாங்க. ஜங்குக்கு என்னமோ பண்ணுது டேயாங்க அப்படி பார்க்க, உள்ளுக்குள்ளே ரொம்ப ஹார்ட்டாக ஃபீல் ஆகுது. அப்படியே டேயாங்க பார்த்து அப்படியே ஷாக்காக நின்றுட்டு இருக்கு. டேயாங்க இருந்து ஜங்குக்கை பார்த்து ஜங்குக்கோட செஸ்ட்டில் கை வச்சுட்டு என்னாச்சு இன்னைக்கு என் புருஷனுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாட்டாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி செட்யூசிங்காக சொல்ல ஜங்குக்கு அப்படியே கல்ப் பண்ணுறாங்க. அவங்களால வந்து இப்போ வந்து எதுவும் பண்ணவும் முடியாது, அது உள்ளுக்குள்ள ஹாலாக ஃபீல் ஆகுது. இந்த டிக் ஃபார் டேக்னு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது நம்ம இப்போ வந்து டேயாங்க வந்து ஜங்குக்கு பாடாப்படுத்தினாங்கல்ல, அதாவது ஜங்குக்கு வந்துட்டு ஃபிசிக்கலாக இருக்கும் போது இந்த ரொமான்டிக்னா என்னென்னு தெரியாது லிட்டில் ஸ்பேஸில் இருக்கும்போது. ஸோ வந்து டேயாங் வந்து கஷ்டப்பட்டாங்க இவன் ஹக் பண்ணும்போது கிஸ் பண்ணும்போது. பட் இப்போ நேர் ஆப்போசிட் ஆக போது டேயாங் வந்து ஜங்குக்கு நல்லா டீஸ் பண்ண போகிறாங்க. டேயாங் ஜங்கு கல்யாணம் பார்த்ததுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்த எபிசோட் செம்ம ஃபன்னாக இருக்கும். அண்ட் கீப் வாயோலத்து. ஓகே, அடுத்த எபிசோட் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு அடுத்த எபிசோட் போடுறேன். ஓய் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க, இல்லாட்டி நாளைக்கு நான் வீடியோலாம் போட மாட்டேன். Until then, bye from Mania Pandin. Stay tuned. Bye bye. Good night. Take your dreams. Bye bye.